வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 4 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பெரியார் சமத்துவபுரத்தை இன்று தொடக்கி வைத்து பேசுகையில், திமுக அரசு பெண்களின் நலன்களுக்காக அதிகம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறியதாக நாமக்கலில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக பாமக அறிவித்துள்ளது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுர தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முன்னிலையில் நடந்த பாமக நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது, டாக்டர் ராமதாஸின் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ராஜ்யசபா பதவி கொடுப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உறுதியளித்திருந்தார். தற்போது அதை தர மறுத்திருப்பதால் இந்த செயலில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஈடுபட்டிருக்கலாம் என்றும், அல்லது முன்னாள் அமைச்சர் ப. சண்முகம் வீடு மற்றும் அவரை கொலை செய்த முயற்சியில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் கட்சி தலைவர்கள் சிலரிடம் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் இதை அதிமுக வாபஸ் பெற முடியாது என்று கூறியதால் இந்த செயலில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இறங்கியிருக்கலாம் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை அசோக் நகரில் இரட்டை கொலைகள் நடந்து முடிந்த சில நாட்களிலேயே வேளச்சேரி நேர் நகரில் தனியாக இருந்த மனோன்மணியம் என்ற பெண்மணியை கொலை செய்துவிட்டு நகையை கொள்ளையடித்து சென்றதாகவும், அதேபோல் குன்றத்தூர் அருகிலுள்ள சோமங்கலத்தில் தண்ணீர் கேட்டு வந்த மர்ம ஆசாமிகள் அந்த பெண்மணியை சாந்தி என்ற பெண்மணியை கொன்று அவருடைய நகையை பறித்து சென்றதாக ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் சென்னையில் உள்ள தனியாக உள்ள பெண்கள், வயசானவர்கள் பயத்தில் ஆழ்ந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சென்னை கமிஷனர் ராஜேந்திரன் அவர்கள் நீண்ட நாள் விடுப்பில் சென்றுள்ளதாகவும், முன்னாள் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது பொறுப்பேற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, கோவா ஆகிய மாநிலங்களில் பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக இதுவரை 260 பேர் உயிர் இழந்துள்ளதாகவும், 20 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து தவிப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு டெல்லியில் நடக்க இருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கவுண்டவுன் கடிகாரம் இன்றிலிருந்து இயங்க தொடங்கியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள பாதி மாவட்டங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து உள்ளதாக தேசிய பெண்கள் ஆணையம் செய்தி வெளியிட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் 3 தீவிரவாதிகளை சுட்டு கொன்றுள்ளதாக மணிப்பூர் மாநிலத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு 16 பேரை நக்சலைட்டுகள் ஒரு கிராமத்தில் கொன்றதாக வந்த செய்தி தவறு என்றும், அவர்களை நக்சலைட்டுகள் கொல்லவில்லை என்றும், உள்ளூரில் நில பிரச்சினை காரணமாக இரு பிரிவினர் ஏற்பட்ட மோதலின் போது இந்த கொலை நடந்திருப்பதாகவும், நக்சலைட்டுகளும் தாங்கள் இந்த கொலையில் சம்பந்தப்படவில்லை என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக பாட்னாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பானின் முன்னாள் நிதியமைச்சர் ஷோஷி அவர்கள் தன்னுடைய வீட்டில் மர்மமான முறையில் இறந்துள்ளதாகவும், இவர் செய்தியாளர்களிடம் முன்பு பேசும்போது குடித்துவிட்டு பேசியதாக செய்திகள் வெளிவந்ததை அடுத்து இவர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஈரான் நாட்டிலுள்ள அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்கா உள்பட பல நாடுகள் குற்றச்சாட்டியுள்ள நிலையில் ஈரான் அணு உலையில் சோதனை செய்ய 25ஆம் தேதி சர்வதேச அணுசக்தி ஏஜென்சி சோதனையிட போவதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசும்போது இலங்கை ராணுவத்தினர் தமிழ் பெண்களை கற்பழித்து அங்கு பல படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் என்று கூறியதற்கு இலங்கை அரசு ஹில்லரி கிளின்டனையும் அமெரிக்க நாட்டையும் மிரட்டியதாகவும் கண்டனம் தெரிவித்ததாகவும் தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கும் அமெரிக்க ராணுவத்திற்கும் இடையே இன்று நடந்த பயங்கர மோதலில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நிலையில் நடந்த இந்த பயங்கர சண்டையில் 8 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிர் இழந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரிட்டன் நாட்டிலுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை பொருட்களை வாங்கக்கூடாது, இலங்கைக்கு எந்த நிதியையும் ஒதுக்கக்கூடாது என்றும் தமிழ் ஈழ மக்களை கொன்று குவித்து அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் ராஜபட்ச அரசுக்கு ஒத்துழைப்பு தருவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 4 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் எந்த இடத்திலும் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் மழை பெய்வது தற்போது குறைந்துள்ளதாகும். அந்த 3 மாநிலங்களிலும் இருந்த மேகமூட்டங்கள் தற்போது நகர்ந்து மத்திய பிரதேசம், குஜராத்தில் மையம் கொண்டிருப்பதை இந்த படத்தில் காணலாம். அங்கு அதிக மழைகள் பெய்து வருவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.